ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க சார். இப்பதான் பார்த்தேன். ஓகேங்க. பார்த்துட்டு ஓகேவா தான் இருக்கு. அதான் சைன் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகேங்க. ஸோ அதான் எனக்கு கால் பண்ணி இப்போ ஹெச்ஆர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் மகாலட்சுமி ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆ, ம். உங்களுக்கு கேப் இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் பொட்டன்ஷியலா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சார் நான் இன்ஃபார்ம் பண்ணணும் தான் இருந்தேன். ஏன்னா என்ன ஆஃபர் லெட்டரே எனக்கு பார்க்கலையா? எனக்கு வரல. அவங்க பேசுனாங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஓகே ஓகே அசைன்மெண்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓகே அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சார் பேசுனாங்க. அப்புறம் நேற்று ஈவினிங் வந்து 4 o'clock திரும்ப மீட்டிங் பண்ணி இவ்வளோ இந்த விஷயம்லாம் பேசுனாங்க. ஓகேங்க ஓகே பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபர் சென்ட் பண்றேன்னு சொன்னாங்க நேத்து. ஓகே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், சென்ட் பண்ணல. ஓகேங்க அதுக்கப்புறம் நைட் அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. நீ காலைல தான் பார்த்தேன். ஓகேங்க ஓகே பார்த்துட்டு சரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரீகால் எல்லாமே ஓகேவா இருக்கா நம்மளுக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் சார். அவங்களே பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகேங்க ஓகே. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எந்த மாதிரி கேட்டாங்க உங்களுக்கு? என்ன மாதிரி ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு? இல்ல சார். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ராஜெக்ட்டே பண்ண சொல்லிட்டாங்க. அசைன்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கால்ல இந்த மாதிரி அவங்க கம்பெனி பத்தி சொல்லிட்டு ஓகேங்க அப்புறம் இந்த அசைன்மெண்ட் நீங்க பண்ணணும். நான் அசைன்மெண்ட் பண்ணிட்டேன். நான் ஓகே ரெஃபரன்ஸ் பண்ணி தான் பண்ணினேன். ஓகே ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப இன்னொருத்தா பேசும்போது என்ன இது இந்த ஜாபுக்கு எப்படி நீங்க ஃபிட் அதான் சொல்ல சொன்னாங்க. ஓகே ஓகே அதெல்லாமே சொல்லி பேசினேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணிட்டாங்க சார். ஓகே ஓகே